விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையாக பார்க்கலாம். இனி யார் தமிழகத்தை பாதுகாக்கப் போகிறார்கள் என்கிற அச்ச நிலையிலேதான் மேதகு ஆளுநரை சந்தித்து தமிழக விவசாயிகளுடைய மோசமான நிலைகளை எடுத்துரைத்திருக்கிறோம். 18 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் முற்றிலும் பாலைவனமாக காட்சியளிக்கிறது. நேரடி விதைப்பில் ஈடுபட்ட விவசாயிகளுடைய விதைகள் முளைப்பதற்கு கூட தண்ணீரின்றி மழையுமின்றி வறண்டு போய் கிடக்கிறது. ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சாகுபடி பணியை மேற்கொள்ள வேண்டிய விவசாயி அக்டோபர் மாதம் வரையிலும் சாகுபடியே செய்ய முடியாமல் கிராம பகுதிகளில் விளைநிலங்களில் தண்ணீர் செல்லாமல் பாலைவனமாக காட்சியளிக்கிறது என்பதை ஆளுநரிடம் எடுத்து கூறி நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு பிரதமருக்கு அறிக்கை கொடுங்கள். பிரதமர் மூலமாக காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குழு அமைத்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். கர்நாடகாவில் வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதற்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். வணிக நிறுவனங்கள் குறிப்பாக உணவகங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது, சூறையாடப்பட்டிருக்கிறது, அதற்கு உரிய இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தர வேண்டும் என்கிற அடிப்படையோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக குருவை இழந்தோம். தண்ணீர் பற்றாக்குறையால் சாகுபடி மகசூல் இழப்பை இழந்தோம். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தற்கொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே தேசியமயமாக்கப்பட்டிருக்கிற வங்கிகளில் வாங்கியிருக்கிற கடனை எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும். கூட்டுறவு வங்கிகளில் பாரபட்சம் இல்லாமல் பெரிய சிறிய விவசாயிகள் என்கிற பாகுபாடு இல்லாமல் கடனை தள்ளுபடி செய்வதற்கு ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் நேரடியாக காவிரி டெல்டாவை பார்வையிட வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆளுநர் அவர்களும் பொறுமையாக கேட்டு காவிரி பிரச்சனையில் ஒரு நல்ல தீர்வை எட்டுவோம். கடன் தள்ளுபடிக்கான முழு விவரத்தை கேட்டிருக்கிறார். ஆகவே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஆளுநர் சொல்லியிருக்கிற உத்தரவாதம் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு ஆறுதல் அளித்தாலும் உரிய நடவடிக்கையை நம்பிக்கையோடு துவக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறோம்.